அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அமாவாசை மற்றும் பௌர்ணமியின் திதியாக சித்ரா நித்யா என்ற நாமத்தோடு தேவி விளங்குகின்றார். இந்த சித்ரா நித்ரா தேவி 4 திருக்கரங்களை கொண்டவளாகவும், முகம் வசீகரணம், பௌர்ணமி நிலவு போன்று பிரகாசிப்பதாகவும் அருள் பாலிக்கின்றார்கள். இந்த 4 திருக்கரங்களிலே பாசம், அங்குசம், அபயகஸ்தம், வரதகஸ்தம் கொண்டு திருமேனிகளிலே மாணிக்கம், வைரம், முத்து, பவழம், வைடூரியம் போன்ற நவ ஆவரணங்களை, நவரத்னங்களை ஆபரணங்களாக தரித்து மாணிக்க மகுடத்தை சூடிக்கொண்டு அனைத்தையும் அருள் பாலிப்பவராகவும், நமக்கு தேவையான தன ஆகர்ஷணத்தையும், திடீரென கிடைக்கக்கூடிய சம்பத்துக்கள், புதையல் போன்ற அதிர்ஷ்டம், சகல நன்மைகளையும் அருள் பாலிப்பவராக இந்த தேவி நமக்கு அருள் பாலிக்கின்றார். இந்த சித்ரா நித்ரா தேவி என்பது சகலமும் அருள் பாலிப்பவராக விளங்குவதனால், பௌர்ணமி முழு நிலவு எப்படி பிரகாசமாக தெல்ல தெளிவாக அனைவரையும் இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக விளங்குகின்றதோ, அதே போன்று இந்த தேவியானவள் நமக்கு அருள் பாலிக்கின்றார். இந்த தேவியினுடைய தியான ஸ்லோகம்: உத்யாதித்ய சங்காசம் நவரத்ன பூஷணாம் நவரத்ன கிரீடம் ச சித்ர பத்மாங்குசோஜ்வாலம் சதுர்புஜாம் த்ரீநயனம் சுசின்முத ஷண்முகிம் சர்வ ஆனந்தமயிம் நித்யம் சமஸ்தேப்சித தாயினிம் சதுர்புஜாம்புஜைஹி பாசம் அங்குசம் ச வர அபய தனதாம் மங்களம் பத்மகர்ணிகாம் நவ யௌவனாம். இந்த ஸ்லோகத்திலே நாம் முன்பு கூறியது போல் அந்த திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களும், அம்பாளுடைய கருணையும், அம்பாள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களும் மகுடங்களும் பற்றி விவரிக்கக்கூடியதாக இந்த தியான ஸ்லோகம் அமைந்துள்ளது. அடுத்ததாக காயத்ரி. ஓம் விசித்ராய விக்மகே மகா நித்யாய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இந்த சித்ரா என்றால் பல வர்ணங்கள் எவ்வாறு அனைவருக்கும் கிரகிக்கக்கூடிய தன்மையை பிரதிபாலிக்கின்றதோ, அதே போன்று வானவில் தோன்றும் போது எவ்வளவு மந்தகாசமாக அந்த வானவில்லை நாம் பார்க்கும்போது பல வர்ணங்கள் தோன்றுகின்றதோ, அதுபோல் இந்த தேவியானவள் பல வர்ணமான சொரூபத்துடன் பலவிதமான நன்மைகளை நமக்கு அருள்பாலிப்பவராக விளங்குகின்றார்கள். மூல மந்திரம்: ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஔம் க்ளௌம் சித்ராயை நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஔம் க்ளௌம் சித்ராயை நமக. இந்த தியான ஸ்லோகத்தையும் காயத்ரியும் மூல மந்திரத்தையும் ஏது வேணாம் 3ஐயும் பாராயணம் செய்தால் மிகவும் விசேஷமானது. அதில் உங்களால் இயன்றதை இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்ற தினத்தில் சாயரட்ச வேளையில் நம் இல்லத்திலே சுவாமி முன்பாக இதை நாம் பாராயணம் செய்தால் நமக்கு சகலமும் சித்திக்கும் என்பது திண்ணம். சர்வே ஜன சுகினோ பவந்து.
லோக சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்ரீரஸ்து. சுபமஸ்து நித்யம்.